Hi guys, welcome to Trudy Tech. ஸோ இதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்றைக்கி லான்ச் ஆகிருக்க மோட்டோ G5G ஃபோனோட நாட் ஃபோனை கம்பேரிஷன் பண்ணுற ஒரு கம்பேரிஷன் வீடியோ தான். ஸோ நம்ம சேனல் நேமே ட்ரூடி டெக். ஸோ நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோ எல்லாமே டெக்னிக்கல் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவிலே உங்களோட சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் நம்ம சேனல் கொடுங்க. ஸோ வெல்கம் டு ட்ரூடி டெக் சேனல். ஸோ மோட்டோ G5G ஃபோன் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பார்த்தோம்னா, ஸோ ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க 5G ஃபோன். ஸோ நமக்கு வந்திருக்குது இந்த ஃபோன் வந்து ஒரு 5G ஃபோன். ஸோ நாடை கம்பேர் பண்ணும்போது நாடும் 5G ஃபோன் தான். ஸோ ரெண்டுமே 5G ஃபோன். ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வந்து குறைவு கிடையாது. ஸோ இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். மோட்டோ G5G ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 6.9 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து HDR10 சப்போர்ட்டோட வருது. ஸோ இதோட ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இதே நாடில் பார்த்தோம்னா டிஸ்பிளே சைஸ் கம்மி தான், 6.44 இன்ச் டிஸ்பிளே. ஸோ அது வந்து ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா மோட்டோ ஃபோனை கம்பேர் பண்ணும்போது 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நாட் ஃபோன் வந்து ஒரு ஸ்டெப் அப் மாதிரி இருக்குது. ஸோ இதில் AMOLED டிஸ்பிளே வருது, அதில் இன்னும் IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து நமக்கு வந்து மோட்டோவில் தெரிஞ்ச மாதிரி ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் 10ல் ரன் ஆகுது. ஸோ அங்கேயும் அதேமாதிரி ஆண்ட்ராய்ட் 10 அண்ட் ஆக்சிஜன் OS. ஸோ அது ஒன்ப்ளஸோட ஃபேவரட் அது வந்து. ஸோ அங்கே ஆக்சிஜன் OSல ரன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இதோட சிப்செட்டை பார்த்தோம்னா, ஸோ மோட்டோ G5Gயில் வந்து குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 750G 8 nm சிப் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓரளவு பவர்ஃபுல்லான சிப்செட் தான். அதே நாடில் பார்த்தோம்னா அதே குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 765G 7 nm சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லேயும் பார்க்கும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் மோட்டோவுக்கும் நாடுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ். ஆனாலும் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டேஷன் பார்க்கும்போது ரெண்டுலேயுமே சேமான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இதோட ப்ராசஸர் பார்த்தோம்னா Adreno 619 ப்ராசஸர் வந்து மோட்டோ G5G ஃபோனில் வருது. அதுக்கப்புறம் நாடில் பார்த்தோம்னா Adreno 620ங்கிற ப்ராசஸரோடு வருது. ஸோ மோட்டோ G5G ஃபோனில் இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து நம்ம வந்து மெமரி கார்டு ஸ்லாட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ dual SIM சப்போர்ட் இருக்குது. ஸோ மெமரி கார்டு ஸ்லாட்டுங்கும் போது நம்ம ஒரு சிம் அண்ட் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம், இல்லைனா dual SIM யூஸ் பண்ணிக்கலாம். அதே நம்ம வந்து நாட் ஃபோனில் மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. ஸோ இதோட பேஸ் வேரியண்ட் வந்து 464. நம்ம அந்த 464 வாங்கினாலுமே நமக்கு எக்ஸஸாக மெமரி கார்டு ஸ்லாட் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 6/128 வேரியண்ட்டில் வருது. அதே நாடில் பார்த்தோம்னா 664 இன்னும் வரல. ஸோ இப்போதைக்கு பேஸ் வேரியண்ட் வந்து 8/128GB. ஸோ அதேமாரி 12/256 இதுதான் இதோட வேரியன்ட்ஸ். ஸோ அடுத்ததாக கேமரா பற்றி பார்த்தோம்னா மோட்டோ G5Gயில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைமரி கேமரா வந்து 48 MP f1.7 அப்பாச்சரில் வருது. அதுக்கப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைடு, அதுக்கப்புறம் ஒரு 2 MP மேக்ரோ சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதே நம்ம நாடில் பார்த்தோம்னா குவாட் கேமரா செட்டப் இருக்குது. ஸோ அதேமாதிரி பேசிக் ப்ரைமரி கேமரா வந்து 48 MP f1.8 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதேமாதிரி 8 MP அல்ட்ரா வைட், எக்ஸ்ட்ரா ஒரு 5 MP கேமரா வந்து 5 MP சென்சார் வந்து டெப்த் சென்சிங்காக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரெண்டுலேயுமே அதில் இருக்கிற மாதிரி இதுலேயும் 2 MP 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. மோட்டோ 5Gயில் இருக்கிற அதே அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வீடியோ ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு அதில் வந்து 4K 30 FPS வரைக்கும் அதில் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே நாடில் பார்த்தோம்னா சேம் 4K 30 FPS வரைக்கும் நமக்கு ரெண்டுலேயுமே 4K வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டு தான் ரியர் கேமராவில் நம்மளோட வீடியோ குவாலிட்டி. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா பற்றி பார்த்தோம்னா மோட்டோ 5Gயில் ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து டிஸ்பிளேயோட சென்டர்லேயே இருக்குது. அதோட மெகாபிக்சலோடு பார்த்தோம்னா 16 மெகாபிக்சல் f2.2 அப்பாச்சரில் வந்துருக்குது. ஸோ அதே நம்ம நாடில் பார்த்தோம்னா அங்கே ஒரு ஸ்டெப் மேலே போய் டுயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 32 மெகாபிக்சல் f3.5 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 8 MP அல்ட்ரா வைடுக்காக கொடுத்துருக்காங்க. மோட்டோ G5Gயில் வந்து செல்ஃபி கேமராவில் வந்து 1080p வரைக்கும் நம்ம வந்து 30 FPSல வீடியோ எடுத்துக்கலாம். OnePlus நாட்டில் வந்து 4K 60 FPS வரைக்கும் நமக்கு வீடியோ எடுத்துக்க முடியும். ஸ்டெபிலைசேஷன் ஓரளவு டீசெண்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேஜராக நமக்கு வந்து மோட்டோ G5Gயில் வந்து 3.5mm ஜாக்கை இன்னும் வச்சுருக்காங்க அதில்.
ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜாகவே இருக்குது. பிகாஸ் நாடு கம்பேர் பண்ணும்போது 3.5 ஜாக் வந்து அதில் கிடையாது. ஹெட்ஃபோனுக்கு நம்ம தனியாக ஒரு ஓடிஜி வாங்கி தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேட்ரி. ஸோ பேட்ரி வந்து மெயினாக இப்போ வந்து எல்லா ஃபோன்லேயுமே பேட்ரிங்கிறது நம்ம வந்து முதல்ல பார்க்குற விஷயமா இருக்குது. ஸோ மோட்டோ G5Gயில் வந்து 5000 mAh பேட்ரி கொடுக்குறாங்க. அதனாலவே ஃபோன் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபோன் கொஞ்சம் திக்னஸாக கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 20 வாட் டர்போ சார்ஜர்னு அவங்க சொல்கிறாங்க அதை. ஸோ 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜிங்கை வந்து அவங்க டர்போ சார்ஜர்னு சொல்கிறாங்க. அதே நம்ம நாடில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 4115 ஆம்பர், அதாவது 4115 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 30 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அவங்க வந்து 30 வாட் வார்ப் சார்ஜ் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதில் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ½ an hourல 70% வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் வித்தின் ½ an hourல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நாடில் வந்து நமக்கு வந்து ஆமோலட் டிஸ்பிளே வந்துடுது. ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மோட்டோ G5Gயில் வந்து இன்னும் பழைய மாதிரி அந்த பேக் சைட்லேயே அவங்க லோகோ வச்சு அதுலேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து முக்கியமான மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ப்ரைஸ் செக்மெண்ட். ஸோ மோட்டோ G5G வந்து நமக்கு வந்து 20,999 ரூபா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே நீங்கள் ஒன்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 27,999 ரூபா அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ரெண்டுக்குமே அந்த மேஜர் டிஃப்ரென்ஸாகவே இருக்குது. ஸோ 21,000 ரூபாய்க்கு மோட்டோ G5G ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒர்த்தான ஒரு ஃபோன் தான். ஏன்னா வென் கம்பேர் டு நாடில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே இதை விட அது வந்து ஒரு 7,000 ரூபாய் அதிகம். ஆனாலும் அதில் வந்து ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் Oneplus அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இன் டிஸ்பிளே அப்படிங்கும்போது அதில் கொஞ்சம் அதுக்கான ஒரு 7,000 ரூபாய் அதிகம். ஸோ உங்களால் ஒரு 7,000 ரூபாய் அதிகம் போட முடியும் அப்படின்னா வென் கம்பேர் டு மோட்டோ G5G OnePlus நாட் இஸ் பெட்டர். அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த ஓரளவு கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரான ஃபோன் வேணும் அப்படின்னா மோட்டோ G5G ஃபோன் வந்து உங்களுக்கு பெட்டரான ஃபோன். ஸோ ரெண்டு ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது தான். ஸோ இதில் உங்களுக்கு இது உங்களோட சாய்ஸோ அதை பார்த்து நீங்கள் அந்த ஃபோனை வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ அண்ட் அகைன் இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் 2D Tech. தேங்க்யூ.